ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு ஒரு ஷார்ட்கட், ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 1353. ஓகேங்களா? நம்ம தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அது எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. அப்போ 2004 முதல்ல செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழியும் தமிழ் தான். அது 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதோட 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1353 சொன்னேன்னா அதோட 1 ஆட் பண்ணிக்கோங்க. 2005ல் சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து 3 ஆட் பண்ணுங்கள் 2005ஓட. அப்போது 2008ஆம் ஆண்டு தெலுங்கும் கன்னடமும் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 5 ஆட் பண்ணிங்கன்னா 2013ல் மலையாளமும், திரும்ப 3 ஆட் பண்ணிங்கன்னா ஒரியா. 2016ல் ஒரியா செம்மொழியாக அறிவிக்கப்படுது. இப்போ 1353 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கும் கன்னடமும், 2013ல் மலையாளமும், 2016ல் ஒரியாவும் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இப்போ டோட்டலாக 6 செம்மொழிகள் இருக்குது. இந்த மொழியை பற்றிய அட்டவணை அரசியலமைப்பில் 8வது அட்டவணை. ஓகேங்களா? அப்போ மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் 22 இருக்குது. 8வது அட்டவணை 8th டேபிள் 20th டேபிளில் 22 அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் இருக்குது. அப்போது இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணை தான் மொழிகளுக்கான அட்டவணை. ஓகேங்களா? அப்போ மொத்தம் 6 செம்மொழிகள் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அட்டவணையில் 22 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.